வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இப்ப எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில February 7 நாளைக்கு எபிசோடுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். எபிசோட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து நாங்க வீடியோ போடும் பொழுது லாஸ்ட் வீடியோல எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது எங்களுக்கு புது வீடியோஸ் போடும் பொழுது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நியூ வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன நடக்குதுன்னா, அந்த ஆளவன் தான் என்ன சொல்லிட்டாரு, இது மாதிரி எல்லாரும் சொல்றத வச்சு என்ன கன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா, கண்டிப்பா இந்த டிரைவர் தான் தப்பு பண்ணியிருப்பான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. வீட்டுல உள்ள ராஜராஜனே டிரைவர் மேல தப்பு இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பொண்ணு வந்துட்டு தான் மானம் போயிட்டு அப்படின்ட்டு ரொம்ப கவலையோட நிக்கிறா. அதனால சாமுண்டீஸ்வரி, உன்னோட கருத்து என்ன அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஒருவேளை அந்த டிரைவர் தப்பு பண்ணியிருந்தான், அவன் இந்த ஊரை விட்டு நான் ஒதுக்கி வச்சிருவேன் அப்படின்னு. உடனே ஆளவன் தான் சொல்றாரு, சரி இனிமே அந்த டிரைவர் இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது, அவனை வீட்டுக்கு கூட வரவிடாம இந்த இடத்திலேயே அவனை ஊரை விட்டு தள்ளி வை அப்படின்னு. இது கேட்டதோட அந்த சந்திராவும் சிவனாண்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாயாவுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மாயா என்ன நினைக்கிறாங்கன்னா, எத்தனை நாள் இந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். இன்னைக்கு நம்ம நினைச்சது நடந்துருச்சு. இனிமே அந்த டிரைவரால நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. சுலபமா ரேவதியை ஏமாத்தி மகேஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த குடும்பத்துல உள்ள சொத்தையும் ஆட்டைய போட்டு அந்த வீட்டுல ராணி மாதிரி வாழலாம் அப்படின்னு அந்த மாயா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரா என்ன பண்றாங்கன்னா, அப்பாடா, சாமுண்டீஸ்வரியை தீத்து கட்டுறதுக்கு பல தடவை முயற்சி பண்ணேன், ஆனா எல்லாத்துலயுமே இந்த டிரைவர் சுலபமா வந்துட்டு சாமுண்டீஸ்வரிய காப்பாத்திட்டான். இனிமே இந்த டிரைவர் வீட்டுல இருக்க மாட்டான். இனிமே ஈஸியா அந்த சாமுண்டீஸ்வரிய நம்ம காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு சந்திரா நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இனிமே சாமுண்டீஸ்வரி மூளையில உட்காந்துட்டா இனிமே ஏன் புருஷன் தான் நம்பர் 1 அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அதுக்கப்புறம் சிவனாண்டி என்ன நினைக்கிறாரு, அவரு அதே தான் நினைக்கிறாரு. சாமுண்டீஸ்வரி, எத்தனை நாள் என் குடும்பத்தை ரொம்ப அவமானப்படுத்தின, எங்க அப்பனோட சாவுக்கு உனக்கு ஒரு நீதி கிடைக்க போகுதுரி, டிரைவர் மட்டும் வீட்டை விட்டு போகட்டும், மறுநாளே உன்னை காலி பண்ணி குடும்பத்தை சின்ன பின்னமாக்குறேன் அப்படின்னு சிவனாண்டி நினைக்கிறாரு. அப்ப சிவனாண்டி அத்தனை பேருக்கு முன்னாடி, என்ன சாமுண்டீஸ்வரி உன் டிரைவர் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசின, கடைசியில உன் குடும்பத்துல இவ்வளவு பெரிய கேவலமான ஒருத்தனை வேலைக்கு வச்சுக்கிட்டு இருந்திருக்க அப்படின்னு. உனக்கு ஆம்பளைங்கனாலே பிடிக்காது, கடைசியில பாத்தியா ஒரு ஆம்பளையே உன் குடும்பத்துக்குள்ள இருந்துகிட்டு ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பாத்துக்கிட்டான் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சிவனாண்டிய பார்த்து, ஏய் சிவனாண்டி, தேவையில்லாம பேசாத அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, எது உண்மையோ அது மட்டும்தான் நடக்கும், தேவையில்லாம பேசி எங்களை வந்துட்டு டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி சொல்றாரு, கார்த்தி என்ன சொல்றாருன்னா, இப்ப கூட நான் சொல்றேன், நான் அந்த பொண்ணு கிட்ட வந்து தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணவே இல்லை. என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக தான் நிறைய பேரை சேர்ந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என் மேல எந்த தப்பும் இல்லை, தயவு செஞ்சு சொல்றத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. ஆனா அங்க உள்ளவங்க யாருமே இந்த விஷயத்த பத்தி கேக்குறதாவே கிடையாது. நம்ம கார்த்தி வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. எதுக்காக கார்த்தி வந்தாரோ அதை சாதிக்க முடியாம போச்சு அப்படின்ட்டு தான் கார்த்தி ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்திய பார்த்து, இங்க பாரு, உன்னாலதான் எனக்கு இவ்வளவு பெரிய அவமானம் அப்படின்னு. அப்ப சந்திர சொல்றாங்க, அக்கா இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா, நான் எதுக்காக தலபாடா அடிச்சுக்கிட்டேன், இவன் இந்த வீட்டுக்குள்ள வேணான்னு இதுக்காக நான் தலபாடா அடிச்சுக்கிட்டேன் அப்படிங்கறது இப்ப புரியுதா அப்படின்னு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா நீ சொன்னது சரிதான் சந்திரா, நான் தான் ரோட்ல போறவங்க எல்லாருக்குமே நான் அனுமதி கொடுத்துட்டேன் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா இப்பயாவது புரியுதுல, வா கிளம்பலாம் அப்படின்னு. அப்ப எல்லாரும் சேர்ந்து கிளம்புறாங்க. ரேவதி நேரா கார்த்திய பார்த்து, நீங்க இப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா இப்ப கூட என்னால நம்ப முடியல நீங்க இப்படிதான் பண்ணிருப்பீங்களா அப்படின்னு. ஏதோ சதி நடக்குதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, ஆனா உங்களை சுத்தி என்ன சதி நடக்குது அப்படிங்கறத தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. என்னால உதவி பண்ண முடிஞ்சிருந்தா கண்டிப்பா பண்ணிருப்பேன், ஆனா நான் உதவி பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கேன் அப்படின்ட்டு ரேவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க.
அதே நேரத்துல அந்த மாயா நேரா கார்த்திகிட்ட வந்துட்டு எல்லாரும் போனதோட, ஏ டிரைவர், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன பத்தின உண்மைகளை நிரூபிச்சு ரேவதிய எங்ககிட்ட இருந்து காப்பாத்தலாம், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம், ரேவதிய நீ கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுதானே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த. இனிமே நீ நினைச்சது நடக்கவே நடக்காதுடா. நாங்க அந்த ரேவதிய கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானும் மகேஷும் ரேவதியை ஏமாத்தி அவகிட்ட இருந்து சொத்தை புடுங்கி நாங்க சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட நம்ம கார்த்தி நேரா அந்த ரேவதிய பார்த்து, அந்த மாயாவை பார்த்து, நான் இந்த வீட்டை விட்டு போனாலும் சரி, இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நடக்க விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, நீ மட்டும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுன அவ்வளவுதான், அந்த சாமுண்டி சரி உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம கார்த்தி சொல்றாரு, ஏய், நீ யாரு அப்படிங்கறது எனக்கு தெரியும், ஆதாரத்தோட நிரூபிச்சு உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்ட்டு கார்த்தி சொல்றாரு. மாயா சொல்றாங்க, என்ன முடிவு கட்ட போற? உனக்கு நானு, சந்திரா, சிவனாண்டி எல்லாருமே சேர்ந்து இப்போ ஒரு முடிவு கட்டணமே அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அப்ப நம்ம மயில்வாங்கன சொல்றாரு, ஏ வெள்ள பீங்கானு, இது எல்லாமே உன்னோட பிளானா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இது என்னோட பிளான் கிடையாது, இது சிவனாண்டியோட பிளான், அந்த பிளானுக்கு நான் கொஞ்சமா ஹெல்ப் பண்ணேன் அவ்வளவுதான் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி செம்மையா கோபப்படுறாரு. மாயா நேரா கார்த்தியை பார்த்து, அப்படியே கோவப்பட்டுக்கிட்டே இரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்ததோட நம்ம கார்த்திக்கு செம்ம ஷாக்கு. இவங்க செம்மையா திட்டம் போட்டு நம்மளை சிக்க வச்சிருக்காங்க, நம்ம தான் தெரியாம இருந்திருக்கோம் அப்படின்ட்டு கார்த்தி ஃபீல் பண்றாரு. அப்ப மயில்வாகன நேரா கார்த்திகிட்ட, இங்க பாருப்பா, இதெல்லாம் சரியான ஆளுகளா இருக்கும் போல, நம்ம தான் வந்துட்டு ரொம்ப சாதனமா இருந்துட்டோம், பாத்தியா எல்லாரும் சேர்ந்து எப்படி திட்டம் போட்டு உன்னை கெட்ட பேர் ஆக்கிட்டாங்க அப்படின்னு. தாத்தா கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. அதான் எனக்கும் தெரியல அப்படின்ட்டு ரொம்ப கவலையா கார்த்தி நின்னுகிட்டு இருக்காரு. சந்திர நேரா கார்த்தி கிட்ட வந்துட்டு, ஏய் டிரைவர், என்ன ஈஸியா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு அக்கா மனசுல இடம் பிடிச்சு என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு பாத்தியா? நீ என்ன நினைச்சாலும் நடக்காதுரா அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்ல, அப்ப கார்த்தி நேரா அந்த சந்திரா பார்த்து, நீங்க அந்த சொன்னாண்டி கூட சேர்ந்துதான் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது, பாவம் அத்தை ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படிங்கறதுக்காக தான் நான் அமைதியா இருக்கேன், கண்டிப்பா ஒரு நாள் உங்களோட சாயம் வெளுக்கும் அப்ப இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட அந்த சந்திரா சொல்றாங்க, டேய் போடா, இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள எப்படி வர அப்படிங்கறத நானும் பார்க்க தானே போறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சோகமா நிக்கிறாரு. மயில் வாகனம் நிக்க, அப்ப ரோகிணி இங்க இருந்து வந்து, என்னங்க இனிமேலும் இந்த டிரைவர் நம்ம வீட்டுக்கு வர மாட்டான், இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவரை கூட்டிட்டு கிளம்புறாங்க. மயில் வாகனம் நேரா கார்த்தியை பார்த்து, என்ன மன்னிச்சிருப்பா கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப நம்ம கார்த்தி கவலையா போய் உட்கார்றாரு. அப்ப அங்க உள்ள அந்த ஆளவன் தான் நேரா கார்த்தியை பார்த்து, என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா அவரை பார்த்து, நீங்க சரியா விசாரிக்காம நீதி தவறி சொல்லிட்டீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. எல்லாரும் சொல்றபடி தானப்பா நான் செஞ்சேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மொய் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? நீங்க வெறும் கண்ணால பார்த்ததை மட்டும் காதலை கேட்டதை மட்டும் வச்சு நான் கெட்டவன் அப்படின்னு இவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்க. என் மேல தப்பு இல்லை அப்படிங்கிறத நான் ஆழமா அழுத்தமா சொல்றேன், ஆனா நீங்க கேட்கவே இல்லை அப்படின்னு. அப்ப ஆளவன் தான் சொல்றாரு, இங்க பாருப்பா, விசாரிச்ச வரைக்கும் உன் மேல தானப்பா தப்புன்னு தெரிஞ்சிச்சு, நான் என்னப்பா பண்றது, இதுக்கு மேலேயே இவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேரா நம்ம சாமுண்டீஸ்வரி காமிக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட சாமுண்டீஸ்வரி செம்ம கோவமா போயிட்டு சேர்ல உட்காடுறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா ஆரம்பத்துல இருந்தே அவனை பத்தி நான் உன்கிட்ட எச்சரிச்சேன், ஆனா நீ அவனை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லை, பாத்தியா இப்ப எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டான் அவன் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா உன் பேச்சை கேட்காம இருந்தது ரொம்ப தப்புதான் சந்திரா அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, சரிக்கா விடுக்கா, இதுக்கப்புறம் நம்ம பொண்ணோட கல்யாணம் எந்தவித தடங்கமும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியும்ல அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், ஆமா சந்திரா, நீ சொன்னதை கேட்காம இருந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையும், நல்ல வேலை நம்ம பொண்ணுங்களுக்கு ஆபத்து வர இருந்துச்சு, நல்ல வேலை அந்த ஆபத்துல இருந்து நம்ம பொண்ணுங்களை காப்பாத்தியாச்சு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. சோ இதை கேட்டதோட நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா நான் இப்ப கூட சொல்றேன், அந்த டிரைவர் கண்டிப்பா இந்த மாதிரி தப்பானவன் கிடையவே கிடையாது, யாரோ ஒருத்தவங்க சதியில அந்த டிரைவரை சிக்க வச்சிருக்காங்க, ஏதோ ஒரு பொண்ணு திடீர்னு
அந்த டிரைவரை தப்பா சொன்னா எப்படிம்மா நம்ப முடியும் அப்படின்னு. அப்ப நம்ம சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நீ வெளுத்ததெல்லாம் பாலு அப்படின்னு நீ நம்புற. நீ கண்டிப்பா வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டிரைவர் கெட்டவன் தான். உன்னை வந்துட்டு நல்லா ஏமாத்தியிருக்கான். நீ வந்துட்டு அவனை நல்லா நம்புற. இதுக்கு மேலே அவனை நம்புன ஏமாறாத அப்படின்னு. அக்கா வந்து இப்ப ஏமாந்து உட்காந்துருக்கா, அதே மாதிரிதான் நீயும் உட்காந்துருக்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அந்த டிரைவரோட சாப்டர் க்ளோஸ். இனிமே அந்த டிரைவரை பத்தி யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொன்னதோட எல்லாருமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. அப்ப நம்ம மயில் வாகனம் ரொம்ப கோவப்படுறாரு. இதுக்கு மேல இதை விடக்கூடாது அப்படின்ட்டு நேரா ராஜராஜனை பார்த்து இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப அவர் கேக்குறாரு, ஏன் என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, மாமா நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு. ராஜராஜன் கேக்குறாரு, நான் என்ன தப்பு பண்ணேன்? அந்த டிரைவர் மேல தப்பு இருந்துச்சு, அத்தனை பேருக்கு முன்னாடி நிரூபிச்சேன். நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு. ராஜராஜ சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த டிரைவரை வந்து இதுக்கு மேலேயும் நம்ம வீட்டுல வச்சிருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாது மாப்பிள்ள. நம்ம வீட்லயும் பொண்ணுங்க இருக்காங்கல்ல, ஒருவேளை அவங்களுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா யாரு பாதுகாக்கிறது? மாப்பிள்ள, நீங்க வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பாதீங்க. நீங்க அந்த டிரைவர் கூடயே சுத்திக்கிட்டு இருந்ததுனால அவனோட அந்த கெட்ட எண்ணத்தை பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறத நான் சொல்ல போற விஷயத்த பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. இதை கேட்டதோட ராஜராஜன் கேக்குறாரு, நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, சும்மா கண்ணால பார்த்ததுக்காக அந்த டிரைவர் மேல பழி போட்டீங்களே, அவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு. ராஜராஜன் கேக்குறாரு, அவன் யாரு? இந்த வீட்டோட டிரைவர் தானே அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, அவன் டிரைவரா? அவன் இந்த வீட்டுல டிரைவரா வந்து நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அவன் யாரு தெரியுமா? உங்க தங்கச்சி அபிராமியோட பையன். அவனா இப்படி இருப்பான்? யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னு. இது கேட்டதோட ராஜராஜனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. ராஜராஜன் மாப்பிள்ளைய பார்த்து, மாப்பிள்ள உளராதீங்க மாப்பிள்ள அப்படின்னு. அப்ப மயில் வாங்கணும் சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இங்க வந்திருக்காரு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த ராஜ சேதுபதியோட பேரன் ஊருக்குள்ள வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, இந்த கார்த்தி தான் அப்படின்னு. இது கேட்டதோட ராஜராஜனுக்கு செம ஷாக்கு. ஐயோ, என்னோட மாப்பிள்ளை மேலேயே நான் பழி போட்டுட்டேனா? என் தங்கச்சி பையன் கண்டிப்பா அந்த மாதிரி ஆனவனே கிடையவே கிடையாது. நான் இந்த வாயால இப்படிப்பட்ட ஒரு பழியை போட்டுட்டேன் அப்படின்ட்டு நம்ம ராஜராஜ ரொம்ப சோகமா இருக்காரு. அப்ப மயில் வாங்கணும் சொல்றாரு, மாமா இப்ப கூட ஒன்றும் நேரம் ஆகலை, நீங்க போயிட்டு அந்த டிரைவரை கூட்டிட்டு வாங்க. அவர் மேல எந்த தப்பும் இல்லை. இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்காக தான் அவர் கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்காரு. அவரை போய் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லி அவமானப்படுத்திட்டீங்களே, இதனால அவன் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான். நீங்க பாருங்க மாமா, கண்டவங்களும் கார்த்தி வந்துட்டு இந்த வீட்டை விட்டு போறதுக்காக தான் இப்படி பண்றாங்க. இது தெரியாம நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம அந்த ராஜராஜன். ராஜராஜன் நேரா மயில் வாகனத்தை பார்த்து, இப்ப என் மேப்ல எங்க இருக்கான் அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, வாங்க கூட்டிட்டு போறேன். இந்த ஊரை விட்டு போக முடியாம தவிச்சு போய் நிக்கிறாரு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் நேரா அந்த ராஜராஜனை கூட்டிக்கிட்டு நேரா போறாங்க. ஒரு பெரிய ஆறு மாதிரி இருக்கு. அந்த ஆத்துக்கு பக்கத்துல கார்த்தி நின்றுகிட்டு இருக்காரு. அப்ப ராஜராஜன் போய் நின்று மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல கார்த்தி திரும்பி பாக்குறாரு. அப்ப ராஜராஜன் ஓடி போய் கார்த்தியை கட்டிப்பிடிச்சு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி நேரா மயில் வாகனத்தை பார்த்து என்னங்க இது அப்படின்னு சொல்ல, மயில் வாகனம் சொல்றாரு, என்ன மன்னிச்சிருப்பா, வேற வழி இல்ல, அதான் சொல்லிட்டேன். உன்னை போய் இப்படி தப்பானவன்னு சொல்லி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்களே, அவங்க எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு பாடம் கொடுக்கணும். கண்டிப்பா இது அந்த சந்திரா, அந்த வெள்ள பிங்கானு, அப்புறம் மகேஷ், இவங்களோட வேலையா தான் இருக்கணும் அப்படின்னு. அப்ப நம்ம ராஜராஜன் கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா, வந்த உடனே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. இல்ல மாமா, எப்படி என்னால சொல்ல முடியும்? அப்படி சொல்லியிருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, நான் வந்துட்டு அந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு. ராஜராஜன் சொல்றாரு, நீ வா மாப்பிள்ள, உன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இல்ல மாமா, இதுக்கு மேலே உங்க வீட்டுக்கு வந்தா அது எனக்கு தான் அவமானம் அப்படின்னு. ராஜராஜ சொல்றாரு, இங்க பாருப்பா, நானே சொல்றேன், அவளை நான் சும்மா விட மாட்டேன். எவ பொய் சொன்னாலும் அவளுக்கு இன்னைக்கு சரியான தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் சொல்றாரு. அப்ப ராஜராஜன் நேரா கார்த்தியை பார்த்து, அம்மாவை பாத்தியாப்பா, அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நீங்க வாங்க மாமா, உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு நேரா நம்ம பரமேஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க. பரமேஸ்வரி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுப்பா பேராண்டி, என்னப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, பாட்டி எங்க இருக்கீங்க அப்படின்னு. பரமேஸ்வரி சொல்றாங்க, நான் கோயில்ல இருக்கேன்ப்பா, என்ன வேணும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, பாட்டி உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு. பாட்டி கேக்குறாங்க, என்ன சர்ப்ரைஸ்ப்பா, எங்கப்பா இருக்கு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, பாட்டி
நீங்க கோவில்ல தானே இருக்கீங்க, அந்த சர்ப்ரைஸை நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட பாட்டியும் சரிப்பா அப்படின்னு சொல்ல, நம்ம கார்த்தி வந்துட்டு நேரா அந்த ராஜராஜனை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போறாரு. அங்க போனதோட நம்ம ராஜராஜன் பரமேஸ்வரிய பாக்குறாங்க. பரமேஸ்வரி நேரா ராஜராஜனை பார்த்து அப்பாடி ராஜா அப்படின்னு சொல்ல, ராஜராஜன் ஓடி போய் அவங்க அம்மா காலில் விழுது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்ப பாட்டி நேரா ராஜராஜனை பார்த்து, அப்பா என்னை விட்டு எத்தனை நாள்பா அப்படி பிரிஞ்சே இருந்தலான்னு முடிவு பண்ணிட்டியா, நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டியாப்பா அப்படின்ட்டு அழுக. ராஜராஜன் சொல்றாரு, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, அப்பா பண்ண தப்ப சரி பண்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்ப்பா, அதுக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். பாத்தியா, நம்ம என் பேராண்டி கார்த்தி, அபிராமியோட பையன், உன் தங்கச்சி பையன்ப்பா அப்படின்னு. அப்ப நம்ம ராஜராஜ நேரா கார்த்தியை பார்த்து, நீ இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக வந்த காவல் தெய்வம் நீ, உன்னை போயிட்டு நான் இப்படி அவமானப்படுத்திட்டேனே அப்படின்னு பரமேஸ்வரி கேக்குறாங்க. ஏன்பா என்னாச்சு அப்படின்னு. அப்ப ராஜராஜ சொல்றாரு, கண்டவங்க சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக என் மாப்பிள்ளை மேல நானே பழி போட்டுட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, இப்ப கூட உனக்கு நேரம் இருக்கு, அந்த கார்த்தி மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத இன்னும் நிரூபிக்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த ராஜராஜனும் சரி பாட்டி நான் பாத்துக்கிறேன், சரியம்மா நான் பாத்துக்கிறேன், நான் போயிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றேன், அவ நான் சொல்றத கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், சாமுண்டீஸ்வரி எப்பவுமே அநியாயத்துக்கு துணை போக மாட்டா, அதனால கண்டிப்பா கார்த்தி மேல தப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, நீ வந்துட்டு கவலைப்படாத, நம்ம குடும்பம் ஒண்ணு சேரும் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, பாட்டி அதுக்கு தானே நான் வந்திருக்கேன், நான் சொன்ன மாதிரியே உங்க பையனை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், ஆனா என் அத்தையையும் நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு. அப்ப ராஜராஜன் நேரா கார்த்தியோட கையை பிடிச்சு, இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக வந்த காவல் தெய்வம் நீ, ஒன்ன போயிட்டு அநியாயமா இப்படி பஞ்சாயத்துக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டேனே, கண்டிப்பா அவ போய் தான் கார்த்தி சொல்லியிருப்பா, அவ யாரு அப்படிங்கிறத நான் கண்டிப்பா அவளை நான் விடமாட்டேன், அவ கண்டிப்பா போய் சொல்லியிருக்கா, அவளை விடமாட்டேன் அப்படின்ட்டு அந்த ராஜா சொல்றாரு. இன்னொரு பக்கம் மயில்வாங்கனம் சொல்றாரு, மாமா ரொம்ப தூரம் அந்த நாடகம் நடிச்சவங்க போயிருக்க மாட்டாங்க, ஒண்ணு இது சிவனாண்டியோட வேலை, இல்ல அந்த சந்திரா, இல்ல அந்த வெள்ளப்பிங்கா, இவங்கதான் யாரோ ஒருத்தவங்க அவங்கள ஏற்பாடு பண்ணி கார்த்தியை வீட்டு விட்டு துரைத்துறதுக்காக பண்ணியிருக்காங்க. கார்த்தி இந்த வீட்டுல இருக்கிறதுனால அவங்களால ராஜ அந்த சாமுண்டீஸ்வரியை நெருங்க முடியல, சாமுண்டீஸ்வரியை 2-3 தடவை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க, அதுல இருந்து கார்த்தி வந்து இது காப்பாத்திருக்காரு, அப்படி கொலை பண்றதுக்கு கார்த்தி தடங்களா இருக்காரு, அதனாலதான் கார்த்தியை வீட்டை விட்டு துரைத்துறதுக்காக அந்த சிவனாண்டியும் சந்திராவும் இப்படி பண்ணியிருக்காங்க, அவங்கள அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு ராஜராஜன் சொல்றாரு. சாமுண்டீஸ்வரிக்கு என்ன ஆபத்து வந்தாலும் நான் நிப்பேன், இங்க பாரு கார்த்தி, கவலைப்படாத, உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு கூடிய சீக்கிரம் நிரூபிச்சு உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ப்ரோமோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க, அப்பதாங்க புது வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.